வணக்கம் गाइस, இதோட நம்ம காலேஜ்ல நடந்த ஈவென்ட் எல்லாமே ஒரு எண்டுக்கு வருது. இந்த நாள் எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. நேத்திக்கு நடந்த ஈவென்ட்ல நான் ரேம்ப் வாக் பண்ணது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எங்க காலேஜ்ல இருக்கவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணனும்னு இல்ல, வெளி காலேஜ்ல இருந்தெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் மார்னிங் 11 மணி வாக்குல ரேம்ப் வாக் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம காலேஜ் இன்டோர்லயே அடாப்டிவ் பேட்டில் நடந்தது. இதுல நம்ம சாக்லேட் பாய் தருணும் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தான். சும்மா சொல்ல முடியாது, பையன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தான். இதெல்லாம் முடியறதுக்கு ஒரு 5 மணி வரை ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் தான் நம்ம டியூட்டி ஆரம்பிக்குது. நேத்து வீடியோலயே சொல்லியிருந்தேன்ல நான் மீடியா டீம்ல இருக்கேன்னு. இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈவென்ட் ஃபுல்லா கவர் பண்ணி வீடியோ எடுத்து நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு அனுப்புவோம். அவங்க அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்றாங்க. அம்புட்டு தான். அப்புறம் गाइस யூடியூப்ல 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் பாக்கி இருக்கு. அதை அப்படியே பண்ணி விட்டு போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தளத்துல ஸ்டோரி போட்டு பில்ட் அப் பண்ணிப்பேன். அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம்லயே கடந்த 2 மாசமா 50K முடங்கி போய் கிடக்குறோம். கொஞ்சம் அதுலயும் ஃபாலோ பண்ணி விட்டீங்கன்னா கெத்தா காலர்லாம் தூக்கி விட்டு பந்தாவா சுத்துவேன். சரி, அதெல்லாம் நீங்க சிறப்பா பண்ணிடுவீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். எங்க காலேஜ்ல கேரளால இருந்து ஆட்டம் பேண்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப் இன்வைட் பண்ணிருந்தாங்க. அப்பா இவங்களை என்ன சொல்றதுனே தெரியல. பாட்டு டிஜே பேண்ட்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் பிளாஸ்ட் பண்ணி விட்டாங்க. நான்லாம் வீடியோ எடுக்கும் போதே இறங்கி குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிட்டேன். அதனால காலேஜ்ல இருக்க எல்லாருமே ஒரு 2 மணி நேரத்துக்கு பயங்கரமா குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையா செம என்டர்டைன்மெண்டா போச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஈவென்ட்க்கு சீஃப் கெஸ்ட் அஸ்வின் அண்ணாவும் தீபக் அண்ணாவும் வந்திருந்தாங்க. அஸ்வின் அண்ணா உள்ள வந்ததுக்கு அப்புறமா காலேஜ்ல இருக்க மொத்த கேர்ள்ஸும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு டான்ஸ் போட்டாரு பாருங்க. நானே ஸ்டேஜ்ல இருந்து தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஸ்பீக்கர்ல இருந்து வர சத்தத்தை விட கேர்ள் சைடுல இருந்து வர சத்தம் தான் காதை கிழிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா தீபக் அண்ணா எங்க எல்லாரும் கூடயும் ஒரு போட்டோ எடுத்தாரு. ரொம்ப ஜாலியா போச்சு. கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு எலிஜிபிளா இருக்கவங்க எல்லாருக்கும் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணாங்க. அப்புறம் கடைசியா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிஜே சென்ப்ரோ வந்திருந்தாரு. இவர் தான் சிஎஸ்கே மேட்ச் அப்பெல்லாம் டிஜேவா இருப்பாரு. சும்மா ஒரு 15 நிமிஷத்துக்கு பாட்டை போட்டு எல்லாரையும் திரும்ப ஆட விட்டாரு. அப்புறம் என்ன எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குரூப் போட்டோ எடுத்துட்டு டே எண்ட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். டாடா பை.